அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தரவுகளுக்கு அமைய கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலேயே அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் 50,164 குடும்பங்களைச் சேர்ந்த 173,034 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் வெறுகல் மாவடிச்சேனை பிரதேசமும் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு வெள்ளக்காடாக மாறியுள்ளது. இதனால் அப்பிரதேசத்தின் மட்டக்களப்பு வீதிக்கான போக்குவரத்தும் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. பாதைகளில் இன்னும் நீர் தேங்கி இருப்பதால் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த வெள்ளங்களுக்கு அடிக்கடி இந்த வெள்ளம் வந்து கொண்டிருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லை. உண்மையிலே நாங்க இந்த 2 பிள்ளைகளை வச்சுட்டு சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். எத்தனை வெள்ளம் வந்துட்டு இதுவரைக்கும் ஒரு நிவாரணம் எங்களுக்கு கிடைக்கல. இதேவேளை பலத்த மழையினால் மூதூர் கிளிவட்டி பிரதேசத்தில் நெற்பயிர் செய்கை நிலங்கள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.